ஒருத்தன் தாகத்திலே இருக்கிறான் என்று சொன்னால், அவன் தாகத்திற்காக தண்ணீர் கேட்கிறான்னு சொன்னா 10 ரூபாய் கொடுத்தா இந்த பாட்டில கொடுப்பேன், 20 ரூபாய் கொடுத்தா இந்த பாட்டில் தண்ணி பாட்டில கொடுக்கிறேன் என்று சொல்லி தாகம் எடுத்தவனிடம் தண்ணீரை விலைக்கு விற்பது என்பது மிக கொடிய பாவ செயலாகவே சாஸ்திரமானது சொல்கிறது. சார் என்ன சார் சொல்றீங்கோ, அப்புறம் எங்களுக்கு என்ன பாட்டில் ஓசிலியா வரும் அப்படின்னு சொன்னா, தண்ணீர் என்பதை நான் தான் சொன்னேன், அது தண்ணீர் அப்படின்னு சொன்னா ஒரு குடிநீர் அப்படின்னு வச்சுக்கலாமே. இந்த குடிநீரை எதற்காக விலை கொடுத்து வாங்க வேண்டும்? இன்றைய தேதியிலே நாம் அந்த பழக்கத்திற்குள்ளாக வந்துவிட்டோம். நம்மை அறிந்தோ அறியாமலோ அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்குள்ள வந்துட்டோம். அப்படியே ஒரு 20-30 வருஷம் முன்னாடி யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஒரு 35-40 வயசுல இருக்கா கூட யோசிச்சு பார்க்கலாம். ஒரு 30 இயர்ஸ் பேக் அல்லது ஒரு 90ஸ்ல கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி பாட்டில் அப்படிங்கிறதுலாம் எங்கேயுமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான், அதாவது 92-93ல தான் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா இந்த வாட்டர் பாக்கெட் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சது. 1 ரூபாய் 2 ரூபான்னு வாட்டர் பாக்கெட்டை வித்து இருந்தா பஸ்ல போகும்போதெல்லாம் பஸ்ல போறவங்களுக்கு அது உபயோகமா இருக்குமேங்கிறதுனால ஐஸ் கட்டி எல்லாம் வச்சு அதுல இந்த வாட்டர் பாக்கெட்டை வச்சு அதை கொண்டு போய் 1 ரூபாய் 1.5 ரூபான்னு வித்துட்டு இருந்தா. அப்படியே காலப்போக்கில் என்னாச்சு, அது பாட்டிலாக உருமாறியது. இதுவே ஒரு மிகப்பெரிய வியாபாரமாக மாறிவிட்டது.